கற்பி, புரட்சி செய், ஒன்று செய். வாழ்க அம்பேத்கர், வாழ்க பெரியார், வளர்க நம் சமத்துவ ஜனநாயகம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 வருகின்ற ஜூன் மாதம் 9ஆம் தேதி அந்த தேர்வுக்கு தயாராக இருக்கும் அனைத்து டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லபடியாக பயிற்சி செய்து முயற்சி செய்து அந்த தேர்வில் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அடிக்கடி டெஸ்ட்டு எழுதி பார்க்கணும். ஏன்னா தேர்வு எழுதினாதான் நம்ம படித்ததெல்லாமே நினைவுக்கு கொண்டு வர முடியும். நம்ம தவறுதல் செஞ்சுருக்கோமா, எதை சிறப்பாக படிக்கணும், எதை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படின்றதெல்லாம் தேர்வு எழுதுறதுனால தான் தெரியும். ஸோ அதனால் தேர்வுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டெஸ்ட்டு எல்லாருமே அட்டன் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் நமது பயிற்சி மையத்தில் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நாட்களாக டெஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ கால்பர் விட்டதுனால இந்த 4 மாத காலத்தில் உங்களுக்கு அந்த தேர்வுக்கு தயாராகும் நோக்கத்தில் சிலபஸ் படி தேர்வு வைக்க போகிறோம். ஸோ அதுக்குண்டான அந்த வீடியோ பதிவு தான். இந்த டெஸ்ட் பேட்சோட ஷெடியூலை உங்களுக்கு நான் ரீட் பண்ணுறேன். அந்த ஷெடியூலை நல்லா கவனிங்க. ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஷெடியூலை பிடிஎஃப் அனுப்பிட்டால் கூட அதை தெளிவாக கவனிக்காமல் அதில் சந்தேகங்கள் கேட்பாங்க. ஸோ அனைவருடைய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ இந்த சேனலை முதல்ல பார்க்குறவங்க இல்லை இந்த தேர்வில் இணைய விரும்பும் மாணவர்கள், புதிய மாணவர்கள், இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், அது காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல இந்த தேர்வு, இந்த டெஸ்ட் பேட்சினுடைய ஷெடியூலோட ரூல் என்ன, ஸோ இந்த தேர்வு எப்படி நடத்த போகிறோம் அப்படின்றத கவனிங்க. ஸோ முதல்ல நம்ம தேர்வு 4ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரை 23 தேர்வுகள் நடத்த போகிறோம். ஒவ்வொரு 5 நாட்களுக்கும் ஒரு தேர்வு, 5 நாட்களுக்கு ஒரு முறை தேர்வு நடத்தப்படும். தேர்வினுடைய வினாத்தாள்கள் உங்களுக்கே தெரியும். நம்மளுடைய பயிற்சி மையர்கள், நம்மளுடைய பயிற்சி மையத்தில் ஆல்ரெடி இருக்க மாணவர்களுக்கு நம்மளுடைய வினாத்தாள்களுடைய தரங்கள் எப்படி இருக்கும் தெரியும். டிஎன்பிசி எப்படி கேட்குறாலும் அந்த வடிவத்தில் நம்ம எப்போயுமே கொஸ்டின் செட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி சிலபஸ் படி தான் அந்த தேர்வு நடத்த போகிறோம். அதேமாரி ஒவ்வொரு தேர்வுக்கும் நம்ம என்னென்ன பாடங்கள் படிக்கணும், எந்தெந்த புத்தகங்கள் படிக்கின்றதை இந்த ஷெடியூலில் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் மொத்தம் 23 தேர்வுகள், 4000க்கும் மேற்பட்ட வினாக்கள் வரப்போகுது. இந்த தேர்வுக்குடைய கட்டணமே வெறும் 100 ரூபா மட்டும்தான். ஸோ அது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்கேன். புதிதாக சேரும் மாணவர்கள் இந்த தேர்வில் இணைய விரும்பினால் இந்த கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு பார்த்திங்களா, அதுக்கு நீங்கள் 100 ரூபா பே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்ப வேண்டும். அதனுடைய நம்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ தேர்வு எப்படி நடத்த போகிறோம்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நடத்த போகிறோம். வாட்ஸ்அப் குரூப்பில் தான் தேர்வு நடத்துவோம். ஒவ்வொரு தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் அதில் சந்தேகமான வினாக்களுக்கு யூடியூப் மூலியமாக விளக்கங்கள் கொடுக்கப்படும். அதேமாதிரி இந்த மேக்ஸ் டெஸ்ட்டு, நம்ம ஒவ்வொரு தேர்விலும் 25 வினாக்கள் மேக்ஸ் நம்ம டெஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ அந்த 25 வினாக்களுக்கு தயாராகிற மாதிரி அந்த தேர்வுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 5 நாட்களில் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களுக்கு வகுப்புகள் நடத்தப்படும். அதேமாதிரி தேர்வு முடிந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சந்தேகமான வினாக்களுக்கு விளக்கங்களும் யூடியூப் மூலியமாக கொடுக்கப்படும். அதேமாரி தேர்வு எப்படி நடக்குன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஓஎம்ஆர் சீட்டு நம்மளுக்கு சென்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. அதேமாரி இந்த கொஸ்டின் பேப்பருடைய பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துடும். டெஸ்ட்டு இப்போ 6 மணிக்கு டெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா சரியாக 3 மணி நேரம் டைம் கொடுக்குறேன்னா கரெக்டாக 7, 8, 9 மணிக்கு உங்களுக்கு கீ ஆன்சர் டிக் பண்ணி கரெக்டாக ஏபிசி அப்படி கொடுக்க மாட்டேன். ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லையுமே அந்த டிக் பண்ணிவிட்டு இந்த இதுக்கு என்ன ஆன்சர்ன்றதை டிக் பண்ணி கொடுப்பேன். ஸோ அது எதுக்கு அப்படி கொடுக்குறோம்னா அப்போ தான் தவறுதலான உங்களுக்கு அந்த விடை தவறுதலாக அடிச்சிருந்தீங்கன்னா ஸோ அதை கீயை பார்க்கும்போது அந்த நினைவுக்கு வரும். அதே கொஸ்டின்ஸ் கூட நம்ம எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதேமாதிரி இந்த தேர்வு எழுதி முடிச்சுட்டு கீயை நீங்கள் ஆன்சர் சீட்டை வேல்யூவேஷன் பண்ணும்போது சும்மா யாரோ ஒருத்தரை படிக்க சொல்லிட்டு ஏபிசிடி அப்படின்னு நம்ம டிக் பண்ணிவிட்டு போகக்கூடாது. ஒவ்வொரு கேள்வியும் படித்து பார்த்துட்டு ஒரு 3 மணி நேரம் தேர்வு எழுதுறீங்கன்னா 1 மணி நேரம் கரெக்ஷன் பாருங்கள். தேர்வு உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் வருதா, அதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்கேன், ஏன் கொடுத்துருக்கேன்னு யோசிச்சுட்டு அது டவுட்ஸ்னால் நான் கிளியர் பண்ணுவோம், அதை கேட்டு கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் தேர்வினுடைய விதிமுறைகள். அதே இப்போ ஷெடியூலில் பார்க்க போகிறீங்க. ஷெடியூல் பாருங்கள். ஷெடியூல் எப்படின்னா முதல் தேர்வை உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் டெஸ்ட்டை நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு தேர்வில் எதை எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ பாருங்கள், டெஸ்ட்டு 1 ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் நடக்க போகுது. ஸோ முதல்ல பொது தமிழ் 100 வினாக்கள் கிடைக்கப்படும். ஒவ்வொரு தேர்வுலையும் பொது தமிழில் 100 வினாக்கள். இப்போ பாருங்கள், முதல் தேர்வில் 6ஆம் வகுப்பு முழு புத்தகம் நியூ புக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேர் சிலபஸை பார்த்து நிறைய ஹெவியாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். இருந்தால் கூட இருக்கிற 4 மாத காலகட்டத்தில் நம்ம தேர்வுக்கு தயாராகணும் அப்படின்னா இந்த ஷெடியூல் படி போனால் தான் நம்ம தயாராக முடியும்.
அதேமாதிரி ரிவிஷனுக்குன்னு தனியாக நம்மளுக்கு டைமும் கிடையாது. இருக்கிற 4 மாதத்தில் சிலபஸை படிக்கவே டைம் இருக்கும். அந்த 5 நாட்கள் 6 நாட்கள் இடைவெளி இருக்குது பார்த்திங்களா ஒவ்வொரு தேர்வுக்கும். உங்களால் எத்தனை டைம் திரும்ப அந்த பாடத்தை படிக்க முடியுமோ படிங்க. ஒவ்வொருத்தர் அதாவது தேர்வுக்கு நான் முழுமையாக அந்த தேர்வை தான் நம்பியிருக்கேன், அதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்றவங்க அந்த 6 நாட்களையுமே நேரத்தை பயன்படுத்திக்குவாங்க. எந்த ஒரு வேலைகளாக உதறி தள்ளிட்டு இதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸ், இந்த தேர்வுக்கு நம்ம தயாராகமா இந்த 4 மாதம் ஒரு தவம் இருப்பது போல் இருக்கணும். இந்த 4 மாதத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம முக்கியம். தூங்குகிற நேரம் போக மற்ற நேரம் புத்தகத்தில் தான் கவனம் இருக்கணும். புத்தகத்தை மட்டுமே படிக்கணும். அதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த டைம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சிலபஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், இருந்தாலும் புக்கை நல்லா படிச்சுட்டே இருந்தீங்கன்னா டைமை ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடும். ஸோ அதில் 6ஆம் வகுப்பு முழு புத்தகம். இந்த 6ஆம் வகுப்பு புது புக்கு நம்ம இப்போ தமிழில் பழைய புக்கும் வைப்போம் எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே. இந்த புது புக்கில் நீங்கள் A to Z நல்லா படிக்கணும். ஒவ்வொரு லைன்ஸ் விடாமல் சூப்பராக படிக்கணும். ஆனால் ஹோல்டு புக் வரும்போது நீங்கள் ரொம்ப டீப்பாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹோல்டு புக்கில் எப்படின்னா, இப்போ ஒரு செய்யுள் இருக்குன்னா அந்த செய்யுள் நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு இருக்கும். அதிகபட்சமாக அந்த சொற்பொருள் கூட கேட்குறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். இந்த நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு அதிலிருந்து பழைய புக்கில் புது புக்கில் இல்லாத அந்த மாதிரி பழைய புக்கில் இருக்கிறது கேட்பாங்க. உரைநடை பகுதிகளுமே புது புக்கில் இல்லாத அந்த உரைநடை ஆசிரியர்கள் பழைய புத்தகத்தில் இருந்தாங்கன்னா அதிலிருந்து கேட்பாங்க. ஸோ அப்போ பழைய புக்கு வந்து ஒரு உரைநடை இந்த நூலாசிரியர்கள் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். ரொம்ப டீப்பாக பாடல் வரிகள்லாம் முதல் கொண்டு படிக்க தேவையில்லை, ஏன்னா புது புக்கில் கேட்டுருவாங்க. ஆனால் புது புக்கை எல்லாமே படிக்கணும். தமிழ் இந்த மாதிரி படிக்கணும், ஓகேங்களா. 6 to 12 புது புத்தகத்தை நல்லா தெளிவாக படிக்கணும். 6 to 12 பழைய புத்தகங்களை குறிப்பிட்ட நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு, அதற்கு அடுத்தபடியாக உரைநடைகள் இதெல்லாம் வந்து நம்ம முக்கியமான உரைநடைகள் சிலபஸ்க்கு உண்டான உரைநடைகளை வந்து அதில் வந்து படிச்சுக்கணும். கேள்விகள் கேட்பாங்க. தமிழ் இந்த மாதிரி ஓகே. அடுத்து பொது அறிவில் பார்க்கும்போது நம்மளுக்கு பொது அறிவு 75 வினாக்கள் கேட்க போகிறோம். ஸோ பொது அறிவில் எத்தனையோ யூனிட்டுகள் இருக்கும். வரலாறு இருக்கும், எக்கனாமிக்ஸ் இருக்கும், புவியியல் இருக்கும், பொருளாதாரம் இருக்கும். யூனிட் 8 யூனிட் 9 அதாவது தமிழ்நாடு வரலாறு பண்பாடு தமிழ் வளர்ச்சி நிர்வாகம் அந்த மாதிரி அது மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எத்தனை யூனிட் இருக்குது, ஆனால் அது எல்லாமே 75 வினாக்கள். ஸோ இப்போ ஒவ்வொரு தேர்வுக்கும் நம்ம கொடுக்க பாருங்கள். இப்போ முதல் தேர்வில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு. ஸோ அதுதான் முதல்ல முடிக்க போகிறோம். அதில் பாருங்கள் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சிலபஸில் இருக்குன்னா அந்த சிந்து சமவெளி நாகரிகம் எந்தெந்த புக்கில் இருக்குது, 6வதுல எங்கே இருக்குது, 6வதுல எந்த டைமில் இருக்குது, எந்த லெசன், 9வதுல எத்தனாவது லெசன், அதே மாதிரி 11th 12th. ஸோ அதிலிருந்து நம்ம என்ன படிக்கணும், நம்ம பொது அறிவு பாடத்தில் நம்ம ஹையர் செகண்டரி சப்ஜெக்ட்டும் சேர்த்து கொடுத்துருப்பேன். ஹையர் செகண்டரி புக்கில் இருக்கக்கூடிய பாடங்கள் கொடுத்துருப்பேன். பொது அறிவில் ஹையர் செகண்டரி எதை நீங்கள் ரொம்ப படிக்கணும்னா அழகாக இந்திய அரசியலமைப்பு பாலிடிக்ஸ் சம்மந்தமான பாடங்களை ரொம்ப தெளிவாக படிக்கணும். பொருளாதாரம் சம்மந்தமான பாடங்களை தெளிவாக படிக்கணும். அதற்கு அடுத்தபடியாக நவீன இந்திய வரலாறு இந்த 3 சப்ஜெக்ட் தான் ஹையர் செகண்டரி ரொம்ப டீப்பாக படிக்கணும். மற்ற சப்ஜெக்ட் அதாவது சயின்ஸு கொடுத்துருப்பேன், புவியியல் மற்ற சப்ஜெக்டில் என்ன பண்ணுறீங்கன்னா புக் பேக் மட்டும் சிலபஸ்க்கு உண்டான பாடங்கள் ஹையர் செகண்டரியில் இருந்தால் புக் பேக் படிங்க. அதேமாதிரி உள்ளே ஏதாவது கட்டத்தில் கொடுத்துருந்தா அதேமாதிரி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த மேற்கோள் குறிகள் காட்டப்பட்டு கொடுத்துருந்தா ஸோ அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் தான் மற்ற பாடங்கள் இருக்கிறதுனால நீங்கள் படிக்க போகிறீங்க. ஆனால் ரொம்ப ஹையர் செகண்டரி நல்லா படிக்கிறது எக்கனாமிக்ஸு பாலிட்டிக்ஸு, அதுக்கப்புறம் என்ன வருது நவீன இந்திய வரலாறு. ஸோ இதுதான் நம்ம ஹையர் செகண்டரியில் படிக்க வேண்டியது. ஸோ அதன்படி தான் கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு இதுக்கும். இப்போ சிந்து சமவெளினா இப்போ 11th எத்திக்ஸ்னால் ரொம்ப டீப்பாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதில் வந்து புக் பேக் நல்லா பார்த்துக்கோங்க. உள்ள பாடத்துக்குள்ளே கட்டத்தில் இருக்கிறது அந்த ஹேரோ மார்க் இருக்கிறத பார்த்துக்கணும். அதே மாதிரி தான் குப்தர்கள் 6லேருந்து பாருங்கள் 6வது புக்கில் இருக்கும் 11வது புக்கில் இருக்கும். அது எந்தெந்த லெசன், டெல்லி சுல்தான்கள் அதே மாதிரி எந்தெந்த லெசன் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் தெளிவாக கொடுத்துருப்பேன். சயின்ஸும் அதே மாதிரி தான். நீங்கள் 6லேருந்து 10 வரைக்கும் தான் நல்லா டீப்பாக படிக்கணும். 11வது 12வதுலாம் புக் பேக்கு அந்த கட்டத்தில் இருக்கிறத மட்டும் படிங்க. ஏன்னா சப்போஸ் அதிலிருந்தும் கேள்விகள் கேட்பாங்க. நம்ம எதுக்காக இருந்தாலும் தயாராக போகணும். ஸோ அந்த ஹையர் செகண்டரி பாடமெல்லாம் இங்கே இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு சிலபஸ் ஹெவியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் ஹையர் செகண்டரிலாம் தவிர்த்துட்டு 6லேருந்து 10 வரைக்கும் படிக்கும்போது உங்களுக்கு சிலபஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். அதேமாரி கரண்ட் நியூஸ் வந்து இந்த தேர்வு பேட்டகம் காமனாக ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு கரண்ட் நியூஸ் இருக்கும். ஸோ இருந்தாலும் கரண்ட் நியூஸ் எதுவுமே சோர்ஸ் இல்லாதவங்க இருக்கிறவங்க அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம், தேர்வு பெட்டகம் அப்படின்றவங்க கரண்ட் நியூஸ் வந்து ரெகுலராக கரெக்டாக அந்த மந்த்லி முடிஞ்சோடனே விட்டுருவாங்க. ஸோ அதன்படி தேர்வு பெட்டகத்தை ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே 1 மாதம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிட்டேன். டிசம்பர் மாதத்துலேருந்து படிக்க போகிறோம். 5 மாதம் படித்தா நம்மளுக்கு போதும், 5-6 மாதம். ஸோ அது உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இணைந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சேரும். ஸோ அதில் எது படிக்கணும் அப்படின்றத நான் விளக்கங்கள் கொடுத்துறேன் உங்களுக்கு. கணிதம் அடுத்து கடைசியாக 25 வினாக்கள் கணிதமும் அதேமாதிரி சிலபஸ் வைஸ் தான். சுருக்குதல்,
அப்புறம் பர்சன்டேஜ், மீபேக்கா, ஸோ அந்த மாதிரி எல்சிஎம், ஹெச்சிஎஃப் ஒவ்வொரு இதுவுமே நான் யூடியூப் சேனலில் உங்களுக்கு வகுப்புகள் எடுப்பேன். இப்போ இந்த வாரம் சுருக்குதல் இருக்கா, இன்னும் 3 நாட்கள் டைம் இருக்கா, இந்த 3 நாட்களில் கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான அளவுக்கு நான் உங்களுக்கு கோச்சிங் கொடுத்துருவேன், கிளாஸ் கொடுத்துருவேன். ஸோ மேக்ஸ் தெரியாதவங்க தயவு செஞ்சு அந்த கிளாஸை கவனிங்க. அது உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் அதனோட லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருவேன். ஸோ இதுதான் ஒவ்வொரு தேர்வு நடக்கும், சரிங்களா? இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஷெடியூலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும், அந்த பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். எல்லாருமே ஷெடியூலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு டைம் ஷெடியூலை ஒரு 10 நிமிஷங்கள் வாட்ச் பண்ணுங்கள், பாருங்கள் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். பிடிச்சிருந்தா புதிய மாணவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். அதேமாதிரி கடைசி அந்த எக்கனாமிக்ஸு சிலபஸ் கொடுத்துருப்பேன். எக்கனாமிக்ஸில் நிறைய வந்து இந்த பாயிண்டில் மாதிரி அந்த பாடங்கள் கொடுத்துருப்பேன். அது மட்டும் ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. மீதெல்லாம் உங்களுக்கு காமனாக இப்போ சொன்ன மாதிரி தான் இருக்க போகுது. இந்த எக்கனாமிக்ஸ் தான் அவங்க பாருங்கள், இதெல்லாம் எக்கனாமிக்ஸ் பாடங்கள். இந்த எக்கனாமிக்ஸ் பாருங்கள், இங்கே பாருங்கள், எக்கனாமிக்ஸில் இந்த 5 ஆண்டு திட்டங்கள், திட்டக்குழு அப்படின்னு கொடுத்துருக்க பாருங்கள். இதில் 11th எக்கனாமிக்ஸ் அலகு 8 அப்படின்னு இருக்குது. ப்ராக்கெட்டில் 8.13 அப்படின்னு இருக்குது. இது வந்து ஒரு பேஜ் நம்பர் கிடையாது, அந்த அலகு, அதாவது 8ஆம் பாடத்தில் அந்த ஒரு சப்டைட்டில் கொடுத்துருப்பாங்க, 8.12, 8.1 அந்த மாதிரி சப்டைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் கொடுத்துருக்கு. இப்போ 5 ஆண்டு திட்டங்கள் வந்து 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் அலகு 8ல் இந்த 8.13 அப்படின்ற சப்டைட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தெளிவாக உங்களுக்கு நான் அந்த கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருமே இதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள், ஷெட்யூலை நல்லா ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு புத்தகங்களை மெயினாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி உங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்கிறது என்னென்னா, புத்தகங்களை படித்தா மட்டும்தான் டிஎன்பிசி கேட்கக்கூடிய வினாக்களுக்கு நம்ம விடையளிக்க முடியும். நம்ம ஏதாவது ஒரு நோட்ஸு கைடை வச்சு படித்தோம்னா நிறைய கொஸ்டின்ஸுக்கு நம்ம தவறுதலான ஆன்சர்ஸை பண்ணுவோம், புரியாமல் போகும், தெரியாமல் இருக்கும். ஸோ புத்தகங்களை கான்செப்ட் ரிலேட்டடாக ஒரு தடவைக்கு 2 தடவை புத்தகத்தை படிச்சுட்டு கூட நீங்களாக ஒரு நோட்ஸ் எடுத்து படிக்கலாம். அதுக்கப்புறம் நோட்ஸ் பயன்படும். ஸோ முதல்ல படிக்கிறவங்க புத்தகங்களை ரொம்ப ரொம்ப முக்கியமாக படிக்கணும். அதேமாதிரி எல்லா தேர்வு முடிஞ்சு கடைசி உங்களுக்கு 4 ஃபுல் டெஸ்ட் வைக்க போகிறோம். ஒரு 3 நாட்கள் இடைவெளியில் ஒரு 4 ஃபுல் டெஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ அதனால் ரிவிஷன் இல்லையான்னு வருத்தப்படாதீங்க, நல்லா பாருங்கள். டைம் இருக்கிற காலகட்டம் 4 மாதத்தில் எல்லாமே படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறது கஷ்டமாக தான். ஸோ அதனால் அந்த டைம்லேயே அந்த 6 நாட்கள் இந்த சப்ஜெக்ட்டுக்கு டைம் இருக்கா, அது உங்களால் எத்தனை டைம் திரும்ப பார்க்க முடியுமோ பார்த்துக்கோங்க. டிஸ்கஷன் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கஷனுங்க தனியாக இப்போ நான் ஒரு குரூப்பே ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த தேர்வில் எழுதுகிறவங்க அந்த டிஸ்கஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேர்வு எழுதாத மீதி இருக்கிற 6 நாட்களில் தனியாக படிக்கிறவங்க இருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லேயுமே தனியாக அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த டிஸ்கஷன் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்துக்கோங்க. எப்போ வேணாலும் அது ஓப்பனில் தான் இருக்கும். அது நீங்கள் எப்போ வேணாலும் நண்பர்களுடன் கொஸ்டின்ஸை பரிமாறிக்கலாம், டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வசதிகள் நம்ம கிட்ட இருக்குது. நான் வாட்ஸ்அப் குரூப் அதுக்குன்னே தனியாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறேன், உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய மெசேஜ் வரும், ஏன்னா டிஸ்கஷன் பண்ணுறதுனால. அதனால் அது இரிட்டேட்டிங்காக இருக்குது, டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றவங்க வேண்டாம், விட்டுடலாம். இல்லை சார் எனக்கு ஆர்வமாக இருக்குது, நான் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வேணும், எனக்கு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை அப்படின்றவங்க அந்த டிஸ்கஷன் குரூப்பில் இணைந்து டிஸ்கஷன் பண்ணிங்க. நல்லபடியாக டெய்லியும் படிக்கிறீங்க, நேரத்தை பயன்படுத்தி டிஸ்கஷன் பண்ணுறீங்க. 5 நாட்களுக்கு ஒரு முறை தேர்வு எழுதுறீங்க, தேர்வு கரெக்ஷன் பண்ணுறீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ரேங்க் லிஸ்ட் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், சரிங்களா? மேக்ஸ் கிளாஸை நல்லா கவனிங்க, மேக்ஸ் தெரியாதவங்க. இதுதான் அந்த தேர்வினுடைய விதிமுறைகள். விருப்பம் இருக்கக்கூடிய புதிய மாணவர்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு 100 ரூபாய் கட்டணத்தை பே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் அனைவருக்கும் எனக்கு அன்பான ஒரு வேண்டுகோள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாங்கன்னா, ஏழை மாணவர்கள், கஷ்டப்படுறவங்க, ஒரு சப்போர்ட்டிவ்லாக இருக்கிறவங்க யாராக இருந்தாங்கன்னா இதை ஷேர் பண்ணி விடுங்க, ஷெடியூலை ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொண்டு பயன்பெறட்டும். அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை சொல்கிறேன். எல்லாருமே தேர்வில் நல்லபடியாக பயிற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு தேர்வில் வெற்றியடையணும். தேர்வு முடிஞ்சு அடுத்த வருடம் நிறைய மாணவர்கள் அரசு அதிகாரத்திற்கு போகணும். அதுதான் எனக்கு நீங்கள் செய்கிற ஒரு கைமாறாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு பொருளாதார எதிர்பார்ப்பும் பெருசாக இல்லாமல் 100 ரூபாய் ஃபீஸுன்றது வந்து ஃப்ரீயானா நீங்கள் அதை அலட்சியமாக எடுத்துக்குவீங்க அப்படின்றதுக்காக தான் குறைந்தபட்ச கட்டணமாக 100 ரூபாய் நிர்ணயம் செஞ்சுருக்கு. ஸோ அதனால் எனக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சா அனைவரும் தேர்ச்சி பெற்று உங்களுக்கு முன்னாடி இருக்கிற உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள், ஏழை மக்களுக்கு உதவி செய்யுங்க. அதுதான் நீங்கள் எனக்கு செய்கிற கைமாறாக நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைவரும் தேர்வில் வெற்றி பெறணும். நன்றி, வணக்கம்.